சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி, பயப்படாதீங்க. நீங்க அருவிக்கு ரொம்ப பழக்கம்னு கேள்விப்பட்டேங்க. அதான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கும். எப்படியாவது ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். யா அது எங்க கடமை. அது மட்டும் இல்ல, அருவி என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி. சரி, அவளுக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். ஜஸ்ட் இப்ப கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் அருவியை தேடி நான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு உங்க மேல, எங்க எல்லாருக்குமே உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம அருவியை பத்தி ஒரு கெட்ட கனவு வேற கண்ட. அதான் பயமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கான்னு. புரியுது மேடம். நீங்க அருவி மேல ரொம்ப பாசமும் அக்கறையும் வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு அருவியை நினைச்சு பயப்படுறீங்க. பட் டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அருவியை நெருங்கிடுவேன். நீங்க நிம்மதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நினைக்கிறேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. அருவி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாம என்னால வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. அதான் நானும் ஒரு பக்கம் அருவியை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு மேடம் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதுக்கு தானே நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்க நிம்மதியா இருங்க, நான் அருவியோட வரேன். இல்ல மேடம். ஆமா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அருவியை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு. அது என்னன்னு சொல்லுங்களேன். நாங்களும் உங்க கூட வந்தா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே, நான் பல்லாவரம் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா? நாங்களும் அதே ரூட்டு தான். அப்போ நான் பல்லாவரத்துக்கு அடுத்த சிக்னல்ல நிக்கிறேன். நீங்க அங்க வந்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஓகே பை. வந்துடுறேன். ஓகே, நேரா பல்லாவரம் போயிடுங்க. ஓகே மேடம். சீக்கிரமா போப்பா. போடா. அமைதியாவா? எடுத்துட்டு வாங்க. இறங்கு. ஓகேல வா. வாங்க. வா. கூட்டிட்டு போறீங்க. நம்ம அந்த யார் வர போறது? வா. எடுத்துட்டு போங்க. வா. போங்க. வாங்க. சீக்கிரம் வாடா. வா. துரத்தி பசி எடுத்ததான் மிச்சம். உங்க சாவடிக்கலாம் பார்த்தா எங்க சாவடிக்கு பாக்குறியா? புறா மச்சான், புறா. நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். போ. என்னடா பண்றது? சும்மா கத்திக்கிட்டே இருக்கா. தண்ணி தொட்டில இறக்கி விட்டு மோட்டரை போட்டன்னு வச்சுக்க, அவ இதுக்குள்ளேயே சமாதி ஆயிருவாடா. போலீஸ் எங்க தேடினாலும் இவ சமாதி கூட கிடைக்காதுடா. ஆமா மச்சான், நீ சொல்றது கரெக்ட் தான். டேய், நீ போய் மோட்டர் ஆன் பண்ணு. மோட்டர் போடா. போ. அமைதியா இரு. டேய், கத்தாத. கொன்றுவேன். அமைதியா இரு. மச்சான், மோட்டர் ஓட மாட்டேங்குதுடா. டேய் மச்சான், கரண்ட் இல்லடாங்க. இவ ஒருத்தன் என்னடா பண்றது? இவளை விட்டா இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பா. டேய், கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்டா. இவ சாகுறதுக்கு நேரம் வரலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் நடக்குதா? ஏய், கத்தாத. இது உன்னோட அம்மாவோட புடவை, உங்ககிட்ட தான் இருக்கணும். அதான் சரி. அத்தை, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். விருப்பப்பட்டு தான் கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ்.
இதை நீங்க கட்டிக்கிட்டா உங்க மூலியமா நான் எங்க அம்மாவை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும்ல. ஷோ, ப்ளீஸ் அத்தை. இவ்வளவு நாளா நீங்க தான் அத்தை எனக்கு அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிறீங்க. அதனால இதை நீங்க கட்டிக்கிட்டாதான் பொருத்தமா இருக்கும். இந்தாங்க. சரி. நீ என்ன மாமியாரா பார்க்கல. இந்த புடவையை நீ எதுக்காக என்கிட்ட கொடுத்த? ஒரு தாய் ஸ்தானத்துல என்ன பார்க்கணும் தானே? கண்டிப்பா இந்த மாமியார் ஒரு மாமியாரா மட்டும் இருக்க மாட்டேன். உன் மனசுல இருக்கிற உன் அம்மா, உன் தாய் பாசத்து குறைய போக்குற ஒரு அம்மாவா இருப்பேன். காலத்துக்கும் இருப்பேன். சரியா? வீட்ல இருந்து கோயிலுக்கு வர வரைக்கும் என்னையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? ஆமா அத்தை, இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது லக்ஷ்மி கடாச்சும் உங்க முகத்துல அப்படி ஜொலிக்குது. அம்மா புடவையை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால பாராட்டுக்கள். ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. நீங்க எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமா தான் இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு குபேர லக்ஷ்மி கடாட்சமா இருக்கீங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என் தம்பிகிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசையா கேட்ட புடவை. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு அதே மாதிரி புடவையை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்ப என் தம்பி கையாலே வாங்கி அதை கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். பாட்டி, எதுக்கு அழறீங்க? இல்ல வெண்ணிலா, அருவி என்ன அத்தைய நினைக்கலம்மா. அவளோட அம்மாவை தான் என்ன நினைச்சா. நானும் அருவியோட அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்க்கணும் தான் நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அருவிய நான் தான் பாதுகாக்க தவறிட்டேன். இல்லம்மா, பாவம் அந்த பொண்ணு என்னையே நம்பி இருந்தா. அம்மா ஸ்தானத்துல இன்னும் கவனமா அவளை நான் பார்த்திருந்திருக்கணும்ல. இப்படி காணாம போற அளவுக்கு நான் விட்டுருக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அருவி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி பொண்ணாதான் நீ நடந்துகிட்ட, எனக்கு பொண்ணா. ஆனா நான் சொன்ன மாதிரி உனக்கு அம்மாவா நான் நடந்துக்கல. என்னோட சொத்தை நான் காப்பாத்தமா விட்டுட்டேன். பாட்டி, நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா இருப்பீங்க.